பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. இவன் யாருக்கா? யாரா? என்னடா இவங்களை ஏன்க்கா இந்த வீட்டுக்குள்ள தங்க வைக்கணும்? இதான் காரணமே இல்லாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் என்னோட கெஸ்ட். நான் சொல்ற வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த வீட்ல தான் இருப்பாங்க. இவங்களால எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தா கூட அதுக்கு என்ன செய்யணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். இதுல வேற யாருமே தலையிட முடியாது. அப்போ எங்களுக்கும் தானே இந்த வீட்டுல உரிமை இருக்கு. நாங்க எப்படிக்கா அந்த வீட்டுல இருக்கிறது சொல்லு. எனக்கு தெரியாதுக்கா. இந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்படாத யாருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ்வளவுதான். வெளியே போ சொல்லு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் இவங்க 2 பேரும் இங்கதான் இருப்பாங்க. சிவா, வீட்டுக்குள்ள போ. நான் தான் சொல்றேன்ல. ஐலி, இவனை கூட்டிட்டு உள்ள போ. கண்டிப்பா நான் வரேன். நீங்க எப்போ வரீங்க? நீ போ, நான் பின்னாடியே வரேன். இப்பவே இந்த வீட்டை விட்டு போடா அனாதை பயல. யாரடா அனாதைன்னு சொன்ன? எதுக்கு 2 பேரும் இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க? புதுசாலாம் எதுவும் நடக்க போறது இல்ல. அண்ணி எப்படியும் அந்த சிவா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அததான் செய்வாங்க. அப்படியே சிவா வீட்டை விட்டு போற மாதிரி இருந்தாலும் அதுலயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நீங்களே பாத்தீங்கல்ல, லாஸ்ட் டைம் வீட்டை விட்டு போக சொல்லிட்டு இவங்களும் அவங்க கூட போயிட்டாங்களே. அந்த மாதிரி இந்த தடவையும் அதே மாதிரி கண்டிப்பா ஏதாவது நடக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம நிம்மதியா இருக்க போறதில்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். அது எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த தடவை என்னதான் செய்வான்னு பாப்போம். என்ன செஞ்சாலும் எல்லாருக்கும் தெரியதானே போகுது. அப்ப பாத்துக்கிறேன். அப்படி என்னமா நடக்க போகுது? அக்கா நேத்து சொல்லிட்டு போனதை பார்த்தா ஏதோ பெருசா நடக்க போற மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே முடிவெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கே இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் காலையில எழுந்ததுல இருந்தே அதை நினைச்சுதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்பதான் தெரியும்னு தெரியல. நீ வேறமா, நீயாவது காலையில இருந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்க. நான் நேத்து அக்கா அப்படி சொல்லிட்டு போனதுல இருந்து அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நைட்டு ஃபுல்லா தூக்கம் கூட இல்லம்மா எனக்கு. சிவா, அண்ணி இன்னைக்கு ஏதோ முடிவு சொல்றதா கபிலன் கிட்ட நேத்து சொல்லிட்டு போனாங்கல்ல, அது என்னவா இருக்கும்? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. ஒரே குழப்பமா தான் இருக்கு. ஒருவேளை அண்ணி எடுக்கிற முடிவு நமக்கு எதிரா இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? நமக்கு எதிரானா புரியல ஐலி. இல்ல, அண்ணி எடுக்க போற முடிவால நம்ம இந்த வீட்டை விட்டு போற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறது? நாம வந்த வேலை வர இன்னும் முடியல. அதான் அக்கா நமக்காக நிறைய செஞ்சுட்டாங்க ஐலி. அதனால இதுக்கு மேலேயே அவங்களை சங்கடப்படுத்துறது நல்லா இருக்காது.
ஒருவேளை நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுதான் அக்காவோட முடிவா இருக்கும்னா கண்டிப்பா நாம போய் தான் ஆகணும். மத்த எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் தானே இங்கிருந்து போனோம். இப்பவும் அதே நம்பிக்கையோட இருப்போம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நமக்காக அண்ணி அவங்க குடும்பத்தையே எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க. நம்ம மேல அவ்வளோ அன்பும் மரியாதையும் இருக்கு. அப்படிப்பட்டவங்கள நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா எனக்கு என்னமோ அண்ணி நம்ம நினைக்கிறத தாண்டி வேற ஏதோ யோசிக்கிறாங்களோன்னு தோணுது. கண்டிப்பா அவங்களோட முடிவு நம்மள வீட்டை விட்டு அனுப்புறதா இருக்காது. பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. நான் தான் அவரை வர சொன்னேன் சித்தப்பா. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன விஷயம் இந்திரா? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. இல்ல, இது வரைக்கும் சொல்லல. ஆனா இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியதான் போகுது. ஐலி, சிவா, கொஞ்சம் இங்க வாங்க.